ஹலோ கைஸ், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற லாஸ்ட் மினிட் வீடியோ இது கிடையாது. இன்னும் லாஸ்ட் மினிட்லாம் நேரம் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ. நாளைக்கு மேரத்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பற்றி சொல்லலான்னு தான். நாளைக்கு ஈவினிங் மேரத்தான் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம பெய்டு பேட்சில் மேரத்தான் போக போகிறோம். இந்த 666 டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்களுக்கு A to Z கிராமர் பேட்ச், இந்த 2 பேட்ச்லேயுமே சேர்த்து வச்சு நம்ம லைவ் மேரத்தான் போக போகிறோம். மெமரி பேஸ் கொஸ்டின் 20, 24, 23, 22, 21 இந்த 4 கொஸ்டினும் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க போகிறோம். இந்த 4 வருஷ கொஸ்டினும் 7 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும், சரியா? ஸோ இது மெயினாக வந்துட்டு உங்கள் IBSPO ப்ரிலிம்ஸுடைய அப்ரோச் வீடியோ மெயினாக அதுதான் அப்ரோச் வீடியோவாக இருக்கும். ஒரு ஃபைனல் டச்சாக இருக்கும். கொஸ்டின்ஸ் அப்ரோச்சில் இருந்து எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கலாக நம்ம போட்டு காமிச்சிருவோம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் மார்க்கில் ஒரு டெஸ்ட் போட்டு காமிச்சிடுறேன். 7 to 10 இருக்கும், வந்துடுங்க. பெய்டு பேட்சில் இந்த தடவை பண்ணுறோம், சரியா? இந்த தடவை தான் பெய்டு பேட்சாக பண்ணுறோம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு வழக்கம் போல் IBSPOக்கான வீடியோ வந்துடும். IBSPO ப்ரிலிம்ஸுக்கான ஒரு வீடியோ வந்துடும். ஸோ அதுலேயுமே நம்ம டெய்லி காலையில் யூடியூப் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். யூடியூப் கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு காலையில் யூடியூப் கிளாஸ் வந்துடும். ஈவினிங்கு மெமரி பேஸ் கொஸ்டின் ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம், சரியா? அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம். சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், பார்த்துக்கிடுங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம புக்கு வந்துட்டு ரீஸ்டாக் ஆயிடுச்சு. புக்கு வந்துட்டு ஸ்டாக் முடிஞ்சிட்டு, சரியா? ஸ்டாக் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும், எனக்கு சில பல சம்பவங்கள் பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒருத்தங்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் எங்கேருந்துடா வாரானுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சுத்தமாக வந்துட்டு இப்போ எனக்கு ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான், அதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் புக்கு ஸ்டாக் அவுட் ஆகுது. ஸோ நான் புக்கு பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, அவனுக்கு காசு கொடுக்கணும்ல, காசு கொடுத்தா அவன் தருவான், என்கிட்ட காசு இருக்கணும்ல அதுக்கு. அப்போ ஒரு 10 days டிலே ஆனால் கயன்னு காணுங்க, சரியா? அதனால என்ன சொல்ல என்னன்னு தெரில. அதனால் புக்கு ரீஸ்டாக் இப்போ பண்ணிட்டேங்க. சேம் ப்ரைஸ் தான், பட் ப்ரைஸ் நான் ஏற்ற போகிறேன். எல்லா கோர்ஸுக்கும் ப்ரைஸ் ஏற்ற போகிறேன். பிளான்லையும் ப்ரைஸ் ஏற்ற தான் போகிறேன். அந்த 666 வந்து 888 ஆயிரும். வேணால் நீங்கள் வாங்கிக்கிடுங்க. ஃப்ரீ கொடுத்து ரொம்ப கெடுத்துட்டோனோன்னு என்னை ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்னை பண்ணிட்டானுங்க இந்த 4 நாளில். எனக்கே ஏகப்பட்ட துன்பங்கள். அதுக்கு மேலே இவனுக்கு பண்ணுற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரீ கொடுத்து தான் நம்ம கெடுத்துட்டோம் போல் அப்படின்னு தான் எனக்கு உண்மையிலே மனசார சொல்கிறேன். எனக்கு ஃப்ரீ கொடுத்து உங்களெல்லாம் கெடுத்துட்டோன்னு தோணுது. ஃப்ரீ கொடுத்தோ இல்லை ப்ரைஸ் கம்மியாக வச்சோ கெடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் உண்மையிலே எனக்கு இருக்குது. சரி, அதை விடுங்க. சரி, நான் என்னுடைய புலம்பல் அதை விடுங்க. ப்ரைஸு நம்ம இதுதான் போன தடவையும் ப்ரைஸ் வச்சுருந்தோம், இந்த தடவை தான் ப்ரைஸ் வச்சுருக்கோம். கம்மி பண்ண ட்ரை பண்ணோம், பட் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம கொரியர்ஸில் கம்மியாச்சு அப்படின்னா அங்கே ஒரு 25-30 ரூபா கட் பண்ணிடலாம். அதை வச்சு கம்மி பண்ணிடலாம். இண்டிவிஜுவல் புக்கு வேணால் வாங்கிக்கிடுங்க, டோட்டல் புக்கு வேணாலும் வாங்கிக்கிடுங்க. இந்த மாதம் கஷ்டம்தான், நம்ம டீமுக்கு சம்பளம் கொடுக்குறதே கஷ்டம்தான். பிளான் வந்துட்டு இதில் இருக்குது. அந்த பிளானில் வந்துட்டு உங்களுக்கு வாங்கின உங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக தான் வச்சுருக்குது. இது சேர்த்து வாங்கினீங்கன்னா, தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு அதிகம். பிளானாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இதில் தான் நம்ம இனிமேல் டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு எல்லா டாப்பிக்கான அப்ரோச் வீடியோவும் சொல்ல போகிறேன். எல்லா டாப்பிக்லேயும் ஒவ்வொரு லெவலாக கவர் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நான் டீச் பண்ணுறேன். அருண் சார் டிஎன் பேங்கர்ஸ் இருக்கார். அப்புறம் வெனம் வந்துட்டு RRBPO ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தவர். போன வாரம் டிஸ்கஷன் போட்டோம், ரொம்ப சூப்பராக போச்சு. டிஸ்கஷன் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு போட்டிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இதில் தான் நாளைக்கு மேரத்தான். இதுலேயும் A to Z அந்த பேட்ச்லேயும் மேரத்தான் இருக்குது. டெஸ்ட்டு, இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம லைவ் மார்க்கில் இருக்கும், சரியா? IBSPOவில் இருக்கும். IBSPO ப்ரிலிம்ஸ் 1 2 டெஸ்ட்டு கொடுக்கும். நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் இருக்கும், சரியா? நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் வந்துடும். நாளைக்கு இந்த சென்ஸ் தேர்ஸ்டே, சரியா? ஸோ தேர்ஸ்டே ஒரு டெஸ்ட் இருக்கும், ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் போட்டு பார்த்துக்கலாம். செக்ஷனல் வைஸ் பிரித்து வேறு வச்சுருப்பாங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். எடுக்கலாமே, தெரியும். ஓகே, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. லாக் எடுக்க சொல்லிடுவோம். லாக் போட்டு இருக்குது, லாக் எடுக்க சொல்லிடுறேன். வந்துடும், சரியா? நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணிக்க மாதிரி தான் இருக்கும்.
ஓகே, சரிம்மா. ஸோ மேரத்தானு, புக்கு, டெஸ்ட் இதுதான் சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் பக்கத்தில் வந்துட்டு நிறையா இந்த சென்ஸ் நிறையான்னா தப்பாக நினச்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு தான், இல்லை 2 டெஸ்ட்டு. ப்ராப்பராக கரெக்ஷன் பாருங்கள், சரியா? நம்ம நிறைய போட்டு பார்க்குறதுல அது ஓகே, பட் அது ப்ராப்பராக கரெக்ஷன் பாருங்கள். அந்த கரெக்ஷன் பார்க்கும்போதே இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், அந்த ஸ்டாஃப் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எக்ஸாம் டைம் ஓடிட்டு இருக்கும்போது நான் ஏன் பதட்டப்படுறேன், என்னையால் ஏன் அப்ரோச் கொண்டு வர முடியலை அப்படின்னு பட்டி டிங்கரிங் வேலைகள் லாஸ்ட் 2-3 டேஸ் நல்லா தெளிவாக பண்ணுங்கள். ஐபிஎஸ்பியோட ஒரு நல்ல ஒரு 80+ இல்லை ஒரு 70+ என் ஸ்கோர் ஏற்றணும், இல்லை ஒரு 75+ ஏற்றணுங்கிற மைண்ட் செட்டோடு போங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு சிறப்பான ஒரு வெற்றி அமையும். இது வெறும் ப்ரிலிம்ஸ் தான், இது மேட்ரு கிடையாது. திங்கட்கிழமையே மெயின்ஸுக்கு வேலையை ஆரம்பிச்சிடுவேன். நாட்கள் கம்மியாக தான் இருக்குது, 50 நாட்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ திங்கட்கிழமையே மெயின்ஸ் ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துடும், சரியா? இவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.